மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. காற்று மாசுபாட்டால் உலக நாடுகள் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஒரு நாடு மட்டும் மாசுபடும் காற்றை பாறையாக மாற்றி உலகையை வியக்க வைத்து வருகிறது. அந்த நாட்டை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காலநிலை மாற்றத்தை கண்டுகொள்ளாமல் விடுவதன் விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை அண்மையில் அரங்கேறி வரும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லாமல் சொல்லி வருகின்றன. இதற்காக கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வெளியேற்றப்படுவதை தடுக்க பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வாகனங்கள் அறிமுகம் என பல மாற்றங்களுக்கு மனித குலம் தம்மை பழக்கப்படுத்திக் கொண்டு வருகிறது. ஆனால் 900 பெட்ரோல் கார்களில் இருந்து வெளியாகும் 4000 டன் கார்பன் டை ஆக்சைடை சுற்றுச்சூழலில் இருந்து நீக்கி அதனை நிலத்துக்கு அடியில் அடைத்து வைத்து பாறையாக மாற்ற முடியும் என்றால் ஆச்சரியம்தானே. இந்த திட்டத்தை கடந்த 2007ஆம் ஆண்டு சுவிஸ் நிறுவனமான கிளைம்வொர்க்ஸ் நிறுவனமும் ஐஸ்லாண்டைச் சேர்ந்த கார்ப்ஃபிக்ஸ் நிறுவனமும் கையில் எடுத்திருந்தன. நிலத்துக்கு அடியில் கார்பன் டை ஆக்சைடை அடைத்து வைக்க அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் ஐஸ்லாந்து. அமெரிக்கா மற்றும் யுரேஷிய கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவு தேசம் எரிமலைகளால் நிறைந்திருப்பதே இதற்கு காரணம். ஐஸ்லாந்தின் மண் பாசால்ட்டுகள் நுண்துளை எரிமலை பாறைகளால் ஆனது. ஐஸ்லாந்தின் ஹெலிஷெய்டியில் உள்ள ஓர்கா ஆலையில் செயல்படும் விசிறிகள் சுற்றுச்சூழலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிரித்தெடுத்து அவற்றை தண்ணீரில் கலந்து குழாய் மூலம் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலத்தடியில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு பாசால்ட்டுகளுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு பாறையாக மாறுகிறது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்க இந்த ஒரு திட்டம் மட்டும் போதாது. உலகளாவிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் 2023இல் 37.4 ஜிகா டன்களை எட்டியிருப்பது வேதனை தரும் செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆண்டுக்கு சுமார் 36,000 டன் கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும் மற்றொரு ஆலையான மாமாத் விரைவில் ஐஸ்லாந்தில் இம்மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது. இருப்பினும் கார்பன் டை ஆக்சைடை அதிகம் வெளியேற்றும் நாடுகள் ஐஸ்லாந்தை தங்கள் உமிழ்வு டெபாசிட் இடமாக பயன்படுத்திவிடக் கூடாது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அச்சம் தெரிவித்து வருகிறார்கள். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.